ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் இ-சேவை சேனல். இன்றைக்கி நாம் தென்னிந்திய மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலிருந்து 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் பற்றியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜென்ரலில் 23 வேக்கன்சி, ஓபிசி 12 வேக்கன்சி, எஸ்சி 6 வேக்கன்சி, எஸ்டி 3 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் 4 வேக்கன்சி என மொத்தம் 48 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/2/2024. நெக்ஸ்ட்டு இதுக்கான வயது வரம்பு பார்த்துடலாம். 12/1/2024 இந்த தேதிப்படி ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஎஸ் பிரிவை சேர்ந்தவங்க 21 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு எஸ்சி/எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க 21 to 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்க 21 to 33 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்துடலாம். அலுவலக உதவியாளர் பணிக்கு 5200லிருந்து 20200 வரை சம்பளம் இருக்கும். அதோட காலி பணியிடங்கள் 12. விற்பனையாளர் பணிக்கு 6200லிருந்து 26200 வரை சம்பளம் இருக்கும். அதோட காலி பணியிடங்கள் 22. மேற்பார்வையாளர் பணிக்கு 6200லிருந்து 28200 வரை சம்பளம் இருக்கும். அதோட காலி பணியிடங்கள் 14. நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்துடலாம். அலுவலக உதவியாளர் பணிக்கு 10வது ஆர் 12வது ஆர் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு விற்பனையாளர் பணிக்கு 12வது ஆர் ஐடிஐ ஆர் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு மேற்பார்வையாளர் பணிக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். மேலும் 60% மேலே மார்க் எடுத்திருக்கணும். அடுத்தது இதுக்கான தேர்வு நடைமுறை என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும். இதன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா, எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாய் செலுத்தணும். மற்ற பிரிவை சேர்ந்தவங்க 500 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பேஜுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஃபோட்டோ ஓட்டிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே கையெழுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்து பின் பண்ணிவிட்டு கீழே மேனேஜிங் டைரக்டர்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபீஸ் கட்டிட்டு அந்த ரெசிப்டையும் இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து அனுப்பணும். இப்போது இதுக்கான ஃபீஸ் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கீழே ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். அதில் அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி சேமாக உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு யூபிஐ ஆர் நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கான ரெசிப்ட் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.